ஓகே ரைட். இப்போ 17வது கேள்விகள் பார்ப்போம். இந்த கேள்விகள் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஆகவும் லேசானது இல்லையா. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ படிக்கிற பாடப்பரப்பு வந்துக்கிட்டு சிலபஸ் எல்லாமே என்ன ஏலவல்ற தான். ஆனால் கேள்வியோட மாடல் அந்த அளவுக்கு கஷ்டமாக வராது, லேசாக தான் வரும். ஏனென்று தெரியும். என்ற ஏசிஎஸ் போட்டி பரீட்சை இல்லை, ஏ லெவல் வந்துட்டு போட்டி பரீட்சை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டமாக எடுப்பாங்க. ஸோ இது அழகாக சிம்பிளாக கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சிஇல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக ரிசல்ட் எடுத்தால் போதும். இதில் மேக்ஸிமம் A+ எடுத்தோ இல்லை B- எடுத்தோ எந்த பெருசாக உங்களுக்கு எந்த இதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ இதில் வந்து GPA எல்லாம் கல்குலேட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து மினிமம் பாஸ் ஆக பாருங்கள். நீங்கள் லெவல் 3 அதாவது டிகிரிக்கு போகும்போது என்ன செய்யணும், அதில் எவ்வளோத்துக்கு மார்க்ஸ் எவ்வளோத்துக்கு ரிசல்ட் எடுக்கிறீங்களோ, ஓவரால் மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ, ரிசல்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி GPA கால்குலேட் ஆகும். அந்த இதை அங்கே போய் மேக்ஸிமம் படித்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஸோ இது வந்துக்கிட்டு ஏசிஎஸ் வந்துக்கிட்டு பெரும்பாலும் A+ எடுக்கிறதுலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் ஸோ மேக்ஸிமம் பாஸ் ஆக பாருங்கள். ஸோ எடுத்தால் நல்லா A+ஓ B- எடுத்தால் நல்லா, ஆனால் மினிமம் பாஸ் ஆக பாருங்கள், அவ்வளோ போதும். ஏன்னா இதனால் திருப்பி அடுத்த வருஷம் அதே கோர்ஸ் கோடுகளை ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிற அளவுக்கு ஒரு ரிப்பீட்டோ இல்லை ரீசீட்டோ ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ 7 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்கள்கிட்ட PDF இதில் இந்த வீடியோ சம்மந்தமாக எல்லாம் வந்துக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாம் போட்டிருக்கேன். அவங்க ஒஃபிஷியல் குரூப்லேயும் போடுவாங்க இல்லையா. ரைட். ஓகே, ஏதுன்னு டவுட்னா இந்த நம்பர் இருக்குது, அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு வாட்ஸ்அப்பில் PDF இல்லாட்டி எதுவும் கேட்குற மூலமாக என்ன செய்யலாம், உங்களோட இதுகளை கேட்டுக்கொள்ளலாம். ஸோ தேவையானதை கான்டாக்ட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ கேள்விக்கு வருவோம். இப்போ 17வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி ஒன்றுக்கு 500 ஜூல் வெப்பம் வழங்கப்பட்டு அத்தொகுதி 200 ஜூல் வேலை செய்தால் தொகுதியின் அகச்சக்தி மாற்றத்தினை கணிக்குக இல்லையா. ஸோ அப்போ ஒரு தொகுதியோட வெப்பம் வழங்கப்படுறதுக்கும் அந்த தொகுதி வேலை செய்கிறதுக்கும் அதில் அகச்சக்தி மாற்றத்துக்கும் இடையில் என்னதான் தொடர்பு என்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு என்ன கன்செப்ட் இருக்குது, இது கெமிஸ்ட்ரிலையும் வருது, ஃபிசிக்ஸ்லேயும் வருது இல்லையா. ஸோ தெரியும் உங்களுக்கு. அது என்னென்னு சொன்னால், வெப்ப இயக்கவியலில் முதலாவது விதி இல்லையா. அந்த விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ΔUங்கிறது அகச்சக்தி மாற்றம். அந்த அகச்சக்தி மாற்றம்ங்கிறது வந்துக்கிட்டு கிவ்ங்கிறது வெப்பம் வழங்கப்படுறது, அதாவது தொகுதிக்கு வழங்கப்படுற வெப்பம் இல்லையா, மைனஸ் அந்த தொகுதி செஞ்ச வேலை. இதுகளை கழிச்சா என்ன வரப்போகுது, உங்களுக்கு ΔU அதாவது அகச்சக்தி மாற்றம் வரும். அப்போ அகச்சக்தி மாற்றுறது என்ன வரப்போகுது, வழங்கப்பட்ட வெப்பத்தில் என்ன செய்யணும், அந்த தொகுதி செஞ்ச வேலையை கழிச்சா என்ன வரப்போகுது, நமக்கு அகச்சக்தி மாற்றம் வரும் இல்லையா. ஸோ இதைத்தான் முதலாம் விதி செல்லுது இல்லையா. 2ஆம் விதி இருக்குது, அதை பின்னிக்கு பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ இந்த இதுகள் ஒவ்வொன்றுக்கும் குறி முக்கியம், ப்ளஸ்ஸா மைனஸா வந்து குறி முக்கியம் இல்லையா. ரைட். ஓகே, ஸோ அது எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம். முதலாவது நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன செஞ்சுக்கேன்னா, ஒரு குழாய்க்குள்ளே என்னஞ்சிருக்கேன், ஒரு வழி என்னஞ்சிருக்கேன் அடைச்சி, ஒரு முசலத்தால் அடைச்சி வச்சுருக்கேன். அப்போ இது அடைக்கப்பட்ட இந்த பகுதியை நான் தொகுதி என்று சொல்கிறேன் சரியா. அப்போ இது தவிர்ந்த வெளியில் இருக்கிறது எல்லாமே நீ அரைக்க போகுது சூழல் இல்லையா, சூழலாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த தொகுதிக்கு வெப்பத்தை வழங்கினா அது என்ன ப்ளஸில் இருக்கும், குறி ப்ளஸ்ஸாக இருக்கும். இதே வந்துட்டு தொகுதியில் இருந்து சூழலுக்கு வெப்பம் போனால், அதாவது தொகுதி வெப்பத்தை இழந்தா என்ன வரும், குறி மைனஸில் வரும் இல்லையா. ரைட். ஓகே, அதை போல் ΔU இது வந்துக்கிட்டு வெப்பநிலை தனி வெப்பநிலையில் தங்கியிருக்கு. அப்போ தனி வெப்பநிலை அதிகரிக்கிறா ΔU ப்ளஸ்லையும் போடும் இல்லையா. தனி வெப்பநிலையில் வெப்பநிலை குறையுதா, அப்போ என்ன செய்யணும், ΔU குறையும். அதே மாதிரி என்ன செய்யும், மைனஸில் போகும். இந்த ப்ளஸ் மைனஸை வச்சு குறையிறத நம்ம என்ன செய்யலாம், எதிர்போகக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ரைட். அதே போல் வந்து W வேலை, அதாவது இதுதான் தொகுதி. இந்த தொகுதி இந்த முசலத்தை தள்ளி சூழலுக்கு வேலை செஞ்சால், தொகுதி வேலை செஞ்சால் அதில் குறி ப்ளஸில் இருக்கும். இதே தொகுதி அந்த விட்டு இந்த சூழலெல்லாம் சேர்ந்து என்ன போகுது, தொகுதிக்கு வேலை செஞ்சால் என்ன வரும், அது மைனஸில் இருக்கும் இல்லையா. ரைட்.
ஸோ கேள்விப்படி 500 ஜூல் வெப்பம் வழங்கப்பட்டு அப்போ தொகுதிக்கு வழங்குறாங்க. அப்போ என்ன வேணும் 500 ப்ளஸில் இருக்கும். ஓகே, அத்தொகுதி 200 ஜூல் வேலை செய்தால் அப்போ வேலை செய்து தொகுதி அப்போ ப்ளஸ் வரும். தொகுதி வேலை செஞ்சால் வரும் ப்ளஸில் இருக்கும். அப்போ ப்ளஸ் 200 இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்ய சொல்லிக்காங்க கழிக்க சொல்லிக்காங்க சமன்பாட்டுப்படி. ஸோ அப்போ 500 ஓகே ப்ளஸில் போட்டாச்சு, சமன்பாட்டோட மைனஸை போட்டாச்சு, இந்த வேலையும் என்ன ப்ளஸில் இருக்குது அதையும் போட்டாச்சு. ஸோ இதை சுருக்கிறது ஊடாக நமக்கு என்ன வருது ப்ளஸில் 300 ஜூல் வருது. அதாவது என்ன அர்த்தம் அகசக்தி அதிகரிக்குதுன்ற அர்த்தம். 300 ஜூலால் அதிகரிக்கும்னு அர்த்தம். அப்போ ஒரு தொகுதிக்கு சக்தி ஒரு வெப்பத்தை வழங்கினா அது 200 ஜூல் தான் வேலை செஞ்சால் மிச்சம் 300 மின்னியாக்க போகுது. அதுக்குள்ள அகசக்தியாக அந்த வாயுக்களோட வெப்பநிலை என்ன செய்யலாம் தனிவெப்பநிலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதே மைனஸில் வந்தால் குறையும் இல்லையா. ரைட், ஓகே. ஸோ இதுதான் கன்செப்ட். இது என்ன வரப்போகுது வெப்ப இயக்கவியலோட முதலாவது விதியாக இருக்குது இல்லையா. ரைட். ஸோ இப்போ சென்னை இவ்வளோ வழக்கத்துக்குள்ளே இவ்வளோ 8 MCQ வரும் இல்லையா. ஸோ இதில் ஒரு கேள்வியை வச்சு நான் விஷயத்தை சொல்லிக்கேன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கெட் பேப்பர்ஸில் இந்த மாதிரி வந்தாலும் ஈஸியாக எழுதலாம் ஒன்று நான் எதிர்பார்க்கேன். ஸோ எழுதினா நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது பெட்டர் இல்லையா. ஸோ அதில் கவனிக்க பாருங்கள். இப்படி இந்த மாதிரி நீங்களும் படித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஈஸியாகவும் மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதே மாதிரி இன்னொரு அந்த ப்ளஸ் மைனஸை வச்சு இன்னொரு மாடல் கேள்வி எடுத்துக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு தொகுதி ஒன்றிற்கு வேண்டிய ஒன்றிலிருந்து என்று மாற்றுங்க. ஒன்றிலிருந்து 500 ஜூல் வெப்பம் வெளியிடப்பட்டு தொகுதிக்கு சூழல் 200 ஜூல் வேலை செய்தால் தொகுதியின் அகசக்தி மாற்றத்தை கணிக்கும். ஓகே, இப்போ இந்த தொகுதி ஒன்றில் இருந்துன்னு செய்து 500 ஜூல் வெப்பம் வெளியிடப்படுகிறது. அப்போ தொகுதி இழக்கப்படுகிறது. அப்போ கியூவோட பெறுமதி என்ன இருக்க போகுது குறி என்ன இருக்கும் மைனஸில் இருக்கும். அப்போ 500 ஜூலும் என்ன இருக்க போகுது சமன்பாட்டில் எப்படி போடுற -500 ஜூல்னு போடணும் இல்லையா. ரைட், ஓகே. அதே போல் வந்துட்டு தொகுதிக்கு சூழல் வேலை செய்தால் நமக்கு தெரியும் இந்த தொகுதி சூழலுக்கு வேலை செஞ்சால் என்ன வரப்போகுது ப்ளஸில் இருக்கும். வெளியில் இருக்கிற சூழல் வந்துட்டு என்ன போகுது தொகுதிக்கு வேலை செஞ்சால் அது என்ன இருக்கும் மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ -500 கீழே போட்டாச்சு. இந்த சமன்பாட்டில் இருக்கிற மைனஸுக்கு மைனஸை போட்டாச்சு. அங்கே வரப்போகுது வேலை இல்லையா. நமக்கு தெரியும் தொகுதிக்கு சூழல் வேலை செய்யுது அப்போ மைனஸில் வரும் இல்லையா. அப்போ -200 இல்லையா. ரைட், இவ்வளோ தான் விஷயம் தியரி. ஸோ இதில் இது மெட்ஸ். அப்போ 500 ஜூல் -200 ஜூல் இல்லையா. ஸோ மெட்ஸில் நமக்கு தெரியும் மைனஸ் வந்தால் இந்த ரெண்டு மைனஸ் செய்வோம் ப்ளஸ்ஸாக மாற்றுவோம் இல்லையா. ஸோ அப்போ -500 ஜூல் ப்ளஸ் 200 ஜூல் சுருக்கினா என்ன வரும் -300 ஜூல். அதாவது அகசக்தி மாற்றம் என்ன இப்போ மைனஸில் வருது. மைனஸில் வருதுன்னா வெப்பநிலை என்ன செய்ய போகுது குறைய போகுது. தனி வெப்பநிலை என்ன செய்ய போகுது குறைய போகுது. அதாவது அகசக்தி மாற்றம் என்ன போகுது குறைவடையும் இல்லையா. ரைட், ஓகே. ஸோ இதுதான் மோரல். இதில் சின்ன விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் எடுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து செஞ்சால் டைம் போகும். ஒன்று கேள்வியை வச்சு செஞ்சுக்கேன். ஸோ கொஞ்சம் பிரச்சனைப்படுற மாதிரி என்ன செய்யுங்க நீங்களும் இதே மாதிரி மாற்றி போட்டு வேறு கேள்விகள் இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். இல்லாட்டி உங்களை கெட் பேப்பர் OELMS எல்லாம் அப்லோட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதுகளை டவுன்லோட் பண்ணி எடுத்து இதுகளை விளக்கத்தையும் பார்த்து போட்டு தேவையானதில் நோட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறது அந்த இதே சார்ந்த கேள்விகளை செஞ்சு பாருங்கள். பிரயோஜனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த PDF எதுவும் கிடைக்காட்டி இந்த நம்பர் என்ன இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம். நான் உங்களுக்கு PDF எந்த டீட்டெயில் இதெல்லாம் என்ன செய்வேன் அனுப்புவேன் இல்லையா. ரைட், ஓகே. பார்ப்போம் அடுத்த கேள்வியில் என்ன செய்வோம் கண்டினியூவாக மிச்சம் இதில் பார்ப்போம். ஓகே, ரைட்.